Taste the Daily. கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றி மக்களுக்கான பொற்கால ஆட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத எழுச்சி பயணத்தின் 30ஆம் நாள் பிரச்சாரம். இன்று திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஊழல் ஆட்சியான திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒத்த கருத்துடைய அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்திருப்பதில் என்ன தவறு என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. திமுக அடிக்கடி சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்ற கட்சி என வாணியம்பாடி எழுச்சி பயணத்தில் முன்னாள் முதலமைச்சர் விமர்சனம். இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்க சொன்னால் மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அதிமுக என்கிறது. ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சி எண்ணுகிறது. இரண்டு கருத்தும் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும். அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்திருக்குது. ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசிடம் அதிமுக அரசு வைத்த கோரிக்கையின் பலனாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்பட்டது. நடந்தாய் வாழி காவிரி திட்டம், பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைக்கு சென்னையில போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருந்தது. மத்திய அரசு கோரிக்கை வச்சோம் 63,000 கோடி. 63,000 கோடி இதுவரை இந்திய வரலாறுல ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி கொடுத்த வரலாறு கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. ஒரு திட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி கொடுத்து உள்துறை மந்திரி சென்னைக்கு வந்து அவர் கையால் அடிக்கல் நாட்டினோம். அதே போல நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இந்த ஆட்சி வராதுன்னாங்க. 4 ஆண்டு காலமா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்த சட்டமன்றத்தில் என்னை விமர்சனம் செஞ்சாங்க. நீங்க கொடுத்தீங்க, அவளை ஏத்துக்கிட்டாங்க மத்திய அரசு, ஆனா நிறைவேறாதுனாங்க. இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் 11,500 கோடி இந்த அரசு மத்திய அரசு இன்றைய தினம் அனுமதித்து முதல் கட்டமா 950 கோடி கொடுத்துட்டு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. 4 ஆண்டு அதிமுக ஆட்சியில் மின் கட்டணம் உயர்த்தவில்லை என்றும் திமுக ஆட்சியில்தான் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருப்பத்தூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. 4 ஆண்டு காலம் அதிமுக அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தணுமா? உயர்த்தல. 4 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தல. இப்ப விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திட்டு எங்க அரசு மீது பழி சுமத்துவது நியாயமா? திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறை இல்லை என்றும் 150 கோடி ரூபாய் ஊழலில் மதுரை மாநகராட்சி திமுக மேயரின் கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்ட மாநகராட்சி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மண்டல குழு, நிலைக்குழு உறுப்பினர்களும் பதவி விலகியிருப்பதாக திருப்பத்தூர் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். இன்றைக்கு எல்லா இடத்திலுமே ஊழல், ஊழல் துறையே இல்லை, எல்லா துறையிலும் ஊழல். ஒரே ஒரு உதாரணம், ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில 150 கோடி சொத்து வரியில ஊழல் செய்யப்பட்டதாக, முறைகேடு நடந்ததாக திமுக அரசாங்கம் இன்னைக்கு பல்வேறு தரப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்படி பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்த விளைவு இன்றைக்கு வேறு வழி இல்லாம திமுக அரசாங்கம் அதிலே ஆய்வு செய்யப்பட்டு அந்த முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர்களே ஒத்துக்கொண்டு பல அதிகாரிகள், மாநகராட்சியிலே பணிபுரிந்த பல அதிகாரிகள் இன்றைய தினம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல திமுக மண்டல குழு தலைவர்கள் 5 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றார். நிலைக்குழு உறுப்பினர் 2 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் மதுரை மாநகராட்சி மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
சென்னை மாநகராட்சியில் ஒரு கழிப்பிடத்தை சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் என 1000 கோடி ரூபாயை திமுக பொறுப்பாளர்கள் கொள்ளையடித்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கழிவறையில் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக தான் என திருப்பத்தூரில் எழுச்சி பயண பிரச்சாரத்தின் போது கடும் விமர்சனம். கழிப்பறையை சுத்தம் செய்யறாங்க, அதுல ஒரு டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய். எங்கேயாவது அது கக்குசு, பச்சையா சொன்னா கக்குஸ் கழுவுது கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். கேடு கட்ட அரசாங்கம், கேவலமா இல்ல. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தடையில்லாம கிராமம் முழுவதும் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தோமா? தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அனைத்து இடங்களிலும் இந்த பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கிடைக்கல. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பிச்சார் திரு கே.சி. வீரமணியுடைய முயற்சியால் அவர் கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மக்களுக்கு தங்கு தடை இல்லாம காவிரி நீர் பாதுகாக்கப்பட்ட வகையில் குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வீடு கடைகளுக்கான திட்ட அனுமதி கட்டணம் திமுக ஆட்சியில் 100% உயர்த்தப்பட்டு விட்டதாக எழுச்சி பயணங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் நகராட்சியின் திட்ட அனுமதிக்கான கட்டணம் 1000 சதுர அடிக்கு 37,000 இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் 74,000 உயர்ந்து விட்டதாக புரட்சி தமிழர் ஆவேசம். அதாவது வீடு கட்ட வேணும்னா, கடை கட்ட வேணும்னா அதுக்கு பிளான் அப்ரூவ் வாங்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில இன்னைக்கு நகராட்சியில பிளான் அப்ரூவ்டுக்கு 1000 சதுரடிக்கு 37,000 ரூபாய் அது கட்டணும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1000 சதுரடி வீடு கட்டணும்னா பிளான் அப்ரூவ் வேணும்னா 74,000 ரூபாய் இன்னைக்கு அது கட்டணம் கட்ட வேணும். அதாவது 100% உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஊத்தங்கரை தொகுதியானாலும் சரி, திருப்பத்தூர் தொகுதியானாலும் சரி, நாம் சொல்லும் முன்னரே திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என பட்டியலிடும் அளவிற்கு அத்தனை அவலங்களையும் மக்கள் அறிந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. பாய் பாய் ஸ்டாலின் என்ற மக்களின் சத்தம் ஸ்டாலினை புலம்ப வைத்து விட்டதாகவும் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் புரட்சி தமிழர் விமர்சனம். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் 207 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் அப்பாவி மக்களை தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடச் செய்துவிட்டு அவர்கள் மீதே பழி போட்டு அரசு பள்ளிகளை மூடும் அராஜக போக்கை கடைபிடிக்கும் செயலுக்கு கண்டனம். மாணவர் சேர்க்கை இல்லாத பள்ளிகளை மூடுகிறோம் என பள்ளிக்கல்வித்துறை விரோதமான விளக்க அறிக்கையை வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. இனியாவது பள்ளிக்கல்வித்துறை விழித்து கொண்டு ஏழை மக்களின் நலன் கருதி சேர்க்கையை அதிகரித்து மூடப்பட்ட பள்ளிகளை உடனடியாக திறக்க வேண்டுமென மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். மக்கள் சேவகர் E.A. பழனிசாமியின் 22வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் SP அன்பரசன், அவரது குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை. உறவினர்களும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருப்பத்தூரில் போலி ஆவணங்கள் மூலம் இராணுவ வீரர்களான தனது 2 மகன்களின் சொத்தை மாவட்ட திமுக துணை செயலாளர் T.K. மோகன் பறித்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எழுச்சி பயணத்தின் போது பதாகை ஏந்தி நின்ற முதியவர். திமுக ஆட்சி என்றாலே நில அபகரிப்பில் தைரியமாக ஈடுபடுபவர்கள் என்பதற்கு முதியவர் ஏந்தி இருக்கும் பதாகையே சாட்சி என மக்கள் விமர்சனம்.
கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படும் ஸ்டாலின் அரசை கண்டித்து 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது. போராட்டக்காரர்களை எட்டி கூட பார்க்காத ஸ்டாலினின் போலி சமூக நீதி பிம்பத்தை தூய்மை பணியாளர்களின் போராட்டம் சுக்குநூறாக உடைத்து விட்டதாக மக்கள் கருத்து. கைதின் போது மயங்கி விழுந்த பெண் தூய்மை பணியாளருக்கு முதலுதவி கூட கொடுக்காமல் மனிதாபிமானம் அற்று செயல்பட்ட ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களிடமிருந்து செல்போனை பறித்து வைத்துக் கொண்டு கொடுக்க மறுத்த பெண் காவலரிடம் நீதிமன்றம் செல்போன்களையும் பறிக்க உத்தரவிட்டதா என கேட்டு போராட்டக்காரர்கள் வாக்குவாதம். கைது செய்த தூய்மை பணியாளர்களை பேருந்தில் வைத்து சரமாரியாக தாக்கிய அராஜக அரசின் ஏவல் துறை. ரவுடி மாடல் ஸ்டாலின் அரசு ஒழிக என தூய்மை பணியாளர்கள் ஆவேசம். ஒரு புறம் கூலிக்காக போராடும் தொழிலாளர்கள், மற்றொரு புறம் கூலி திரைப்படம் பார்த்து மகிழும் முதல்வர். இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் அவல நிலை என மக்கள் கடும் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த 3 குழந்தைகளின் தந்தையான கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். தன்னைத்தானே சூப்பர் முதல்வர் என அழைத்துக் கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி செல்லும் சிறுமி முதல் பாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் கணவரை கண்டித்த மாமனார் மீது தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக போலி போக்சோ புகார் கொடுத்த மருமகள். உண்மை தன்மைகளை ஆராயாமல் நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை மீது பயமின்றி இதுபோன்ற போலி புகார்களும் ஏவல் துறை கொண்டு பழிவாங்கும் நடவடிக்கையும் தொடர்வதாக எழும் விமர்சனம். திருச்சி பொன்மலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அஞ்சலக பெண் ஊழியரை பின்தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் பிடிபட்டார். பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களே விடியாதிமுக ஆட்சியில் காமுகர்களாக மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் நெய்வேலி சார்பு நீதிமன்றத்தில் பெண்கள் கழிப்பறையில் ரகசிய கேமரா வைத்து பதிவு செய்த வீடியோவை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு அனுப்பி மிரட்டல். திமுகவைச் சேர்ந்த அரசு வழக்கறிஞரின் குமாஸ்தா பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் நீதி வழங்கும் நீதிமன்றத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் சிக்கினார். குற்றங்களை தடுக்காமல் ஏவல் துறையாக மாறிய காவல்துறையால் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்ததுடன் கஞ்சா செடியை பயிரிடும் அளவிற்கு துணிந்த சமூக விரோதிகள். காஞ்சிபுரம் அருகே இளைஞர்களுக்கும் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கும் பாலாற்றங்கரையில் மறைந்திருந்து கஞ்சா விற்பனை செய்த இளைஞர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் அரசு காவல்துறை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறியதால் நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் போதைப் பொருட்கள் விற்பனையகமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு.
பெங்களூருவிலிருந்து கண்டெய்னர் லாரி மூலம் சென்னையை அடுத்த ஆவடிக்கு கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1100 கிலோ குட்கா சிக்கியது. கலெக்ஷன் திமுக ஆட்சியில் தமிழக எல்லை சோதனை சாவடியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போதைப் பொருள் கடத்தல் வாகனங்களை அனுமதிப்பதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே யூடியூப் பார்த்து நாட்டு துப்பாக்கி தயாரித்த நரிக்குற இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் சட்டவிரோத செயல்கள் குடிசை தொழில் போல் நடைபெறும் அவலம். பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் செமிகண்டக்டர் ஆலைகள் தமிழகத்திற்கு கிடைக்காதது வேலைவாய்ப்பின்மையை அதிகரிக்கும் அவலம். கடந்த 4 ஆண்டுகளில் 39 திமுக எம்பிக்களுடன் ஒரு பெரிய திட்டத்தையும் தமிழகத்துக்கு கொண்டு வராத திமுக அரசு 1 டிரில்லியன் வளர்ச்சி கனவு எப்படி சாத்தியம் என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. சென்னை மணலியில் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமுக்காக தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. மாணவர்களின் கல்விக்கு தடையை ஏற்படுத்தி இந்த விளம்பர முகாம் நடைபெற வேண்டிய தேவை என்ன என ஸ்டாலின் மாடல் விடிய அரசுக்கு மக்கள் கொந்தளிப்புடன் கேள்வி. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சியில் ஊழலில் திளைக்கும் திமுக தலைவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற கோரி திமுக காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணா போராட்டம். 18 வார்டுகள் உள்ள பேரூராட்சியில் 9 திமுக கவுன்சிலர்கள் உட்பட 11 கவுன்சிலர்கள் திமுக தலைவுக்கு எதிராக பேரூராட்சி மன்ற கூட்டத்தை புறக்கணித்து போர்க்கொடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்திப்பாக்கத்தில் அரசு பேருந்தில் கூட்ட நெரிசலால் மாணவர்கள் ஜன்னல் மற்றும் படிக்கட்டில் தொற்றிக்கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் அவலம். போதிய பேருந்துகளை இயக்காமல் மாணவர்களின் உயிரோடு ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் துறை அமைச்சர் சிவசங்கர் விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பால் வயல்களில் தண்ணீர் சூழ்ந்து சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறையினர் நேரில் ஆய்வு. சிதிலமடைந்த கால்வாயை விரைந்து சீரமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 18ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்கள் முன்பு குடும்பத்துடன் போராட்டம் நடத்தவுள்ளதாக சாலை பணியாளர் சங்கம் எச்சரிக்கை. மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் அமைத்து கட்டண வசூல் வேட்டை நடத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் இருப்பதாகவும் இந்த ஆணையத்தை கலைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தலைப்புச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தூய்மை பணியாளர்களிடம் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ரவுடிகளைப் போல நடந்து கொண்ட கொடூரம். போலீஸ் புள்ள ரவுடி மாதிரி செயல்படுதுப்பா. ரவுடி ரவுடி மாதிரி மேல பொம்பளை மேல ஸ்டாலினுக்கு நன்றி கிட்ட போய் பெண்களை வந்து இதான் பெண்களுக்காக அரசாங்கமா இதான் உங்க திராவிட பெண்களை ஆண் காவலர்கள் எட்டி உதைத்ததால் போராட்டக்காரர்கள் கடும் ஆத்திரம். மேல பொம்பளை மேல ஸ்டாலினுக்கு நன்றி கிட்ட போய் பெண்களை வந்து இதான் பெண்களுக்காக அரசாங்கமா இதான் உங்க திராவிட 13 நாட்களாக போராடியவர்களை நள்ளிரவில் கைது செய்த ஏமாற்று மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் அராஜக போக்கால் மயக்கமடைந்த தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. நியாயமான கூலிக்காக போராடியவர்களை எட்டி கூட பார்க்காமல் திரைப்படத்தை பார்த்து விமர்சனம் கூறும் அப்பா மகனின் கொடுங்கோல் ஆட்சிக்கு இந்த போராட்டமே முடிவுரை எழுதும் என மக்கள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல்.
நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 180 வீடுகளை இடித்து 2 ஆண்டுகள் ஆகியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் ஸ்டாலின் அரசு அலைக்கழிப்பதாக புகார். தமிழக டிஜிபியை முறையாக நியமிக்க நடவடிக்கை எடுக்காதது தொடர்பாகவும் திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெறுவதற்கு எதிரான வழக்குகளும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணை. மாநில அரசின் சட்ட நடவடிக்கைகளுக்கும் ஆட்சியின் பொறுப்புணர்வுக்கும் நேரடி தாக்கம் உள்ள இந்த வழக்குகளின் விசாரணையை உற்று நோக்கும் அரசியல் வட்டாரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இறப்பு சான்றிதழ் வழங்க 3500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மத்தியில் லஞ்ச லாவண்யம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கோட்டையூர் கிராமத்தில் சேதமடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டடத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படாத அவலம். குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்காத ஸ்டாலின் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் காட்டமாக கேள்வி. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் எச்சரிக்கை. இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம், திருச்சி அரசு சட்டக்கல்லூரி சார்பாக இந்த கவனத்தை அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம். தமிழ்நாடு தழுவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம். எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சிருவோம். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் கேம்பஸ் இன்டர்வியூ குறித்து சில கல்லூரிகள் இன்டர்ன்ஷிப் வேலைகளை முழு நேர வேலை, அதிகப்படியான சம்பளம் என்று போலி விளம்பரங்கள் மூலம் ஏமாற்றுவதாக புகார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநில உயர்கல்வி மன்றம் பிளேஸ்மெண்ட் விளம்பரங்களை கண்காணிக்காமல் அலட்சியமாக இருப்பதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்து தவறான எதிர்பார்ப்புகள் உருவாகும் அபாயம். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் பராமரிப்பாளரையே கடித்து குதறிய ராட்வீலர் நாய். கை, கால், முகத்தில் பலத்த காயமடைந்தவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக பல மடங்கு உயர்ந்த விமான டிக்கெட்டுகள் விலை. சாதாரண நாட்களில் 4000 ரூபாயாக இருந்த சென்னை மதுரை விமான கட்டணம் இன்று 4 மடங்கு அதிகரித்து 14,769 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் பயணிகள் அதிருப்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆவணி திருவிழா கொடியேற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை தொடங்கியதிலிருந்து இதுவரை 241 பேர் உயிரிழப்பு. இயற்கை பேரிடர்கள் மற்றும் உட்கட்டமைப்பு பாதிப்பு ஆகிய இரு வகை அச்சுறுத்தல்களால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண் கழகம் அறிவிப்பு. நாடு முழுவதும் பெரும் பிரச்சனையாக மாறியுள்ள தெருநாய்கள் விவகாரம் குறித்த வழக்கு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றம். உச்ச நீதிமன்றத்தில் இன்று அவசர விசாரணை. $34.5 பில்லியன் கொடுத்து கூகுள் குரோமை விலைக்கு வாங்க முன்வந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான பெர்ப்ளெக்சிட்டி AI நிறுவனம் தேடுபொறி சந்தையில் ஒரே ஒரு விற்பனையாளர் முறையை தடுக்கும் வகையில் குரோமை விற்க அமெரிக்க நீதிமன்றம் பரிந்துரைத்த நிலையில் குரோமுக்கு மிகப்பெரிய ஆஃபரை வழங்கிய பெர்ப்ளெக்சிட்டி ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரில் நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய ஏ மகளிர் அணி வெற்றி. 215 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 42 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் முன்னாள் மற்றும் மூத்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கான உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்னை வீரர் அரவிந்த் நைனார் 200 மீட்டர்
பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் வெண்கலம் வென்று அசத்தல், ஆண்கள் பிரிவில் பதக்கம் வென்ற ஒரே இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிரான்ஸ் வீராங்கனை பர்பரா கிரிச்சேவா காலிறுதிக்கு முந்தைய 4வது சுற்றுக்கு தகுதி. செக் குடியரசு வீராங்கனை கரோலினா முகோவா போராடி தோல்வி. நடிகர் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படமான சக்தி திருமகன் ரிலீஸ் தேதி மாற்றம். செப்டம்பர் 5க்கு பதிலாக 19ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. காசாவில் உணவுக்காக காத்திருந்த 31 பேர் உள்பட 89 பேரை ஒரே நாளில் கொன்று குவித்த இஸ்ரேல் படை. இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனத்தால் உணவு கிடைக்காமல் கடுமையான பசியில் 2 குழந்தைகள் உள்பட 5 பாலஸ்தீனியர்கள் இறந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் வேதனை. அமெரிக்காவின் இந்தியா மாகாணத்தில் உள்ள பிரபல சுவாமி நாராயணன் கோயில் மீது காலிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் கோயில் சேதமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். இந்து மத வழிபாட்டு தலங்கள் மீது மத வெறுப்பாளர்கள் தாக்குதலை நடத்துவதை அனுமதிக்க முடியாது என அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம்.